திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை காவல்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகார் தொடர்பாக இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அசோக்குமார் மீதும் இந்த விவகாரத்தில் தொடர்பு படுத்தி பேசப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது சென்னை காவல்துறை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவருக்கும் சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என இருவருக்கும் சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் இது தொடர்பான விவகாரத்தில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இருவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் சம்மன் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக தமிழ்நாட்டில் அதிர்வலைகள் ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான விவகாரத்தில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இருவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. கரூர் ராமேஸ்வரம்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் இந்த சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், தற்போது ராமேஸ்வரம்பட்டியில் உள்ள வீட்டில் சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்போது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரம். பாலா தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி அவரை வாங்குவதற்காக பணம் கொடுக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பான வழக்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி, சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பே கரூரில் 2 நபர்களும் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கிலே அசோக்குமார் கைது செய்ய கடந்த 4 தினங்களாக சென்னை போலீசார் கரூரில் முகாமிட்டு தேடி வந்தனர். இந்நிலையில் அவரும் அவர் சகோதரரும் 2 நபர்களும் பிடிக்க முடியாத கார் எடுத்தனர். தற்போது சென்னை திருவள்ளுவேலி போலீசார் அவர்களுக்கான வீடில் அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரையும் வரும் திங்கட்கிழமை இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படியான ஒரு சம்மனை செந்தில் பாலாஜி பூர்வீக வீடு கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் ராமேஸ்வரப்பட்டி என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர் செந்தில் பாலாஜியின் தாயார் வசித்து வருகின்றனர். அவருடைய செந்தில் பாலாஜியின் தந்தை வேலுச்சாமியிடம் திருவள்ளுவேலி காவல் நிலைய போலீசார் அந்த மனுவை கொடுத்தனர். அந்த மனுவை வாசித்து காண்பித்தனர். அதாவது அந்த தாவேக எம்எல்ஏ தொடர்பான வழக்கு விசாரணைக்காக செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரர் அசோக்குமாரையும் வரும் 6ஆம் தேதி சென்னையில் திருவள்ளுவேலி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வாசித்து காண்பித்து அந்த சம்மனை கொடுத்தனர். அந்த சம்மனை கொடுத்து அதற்கான காப்பிகளும் கையெழுத்து கொண்டிருக்கிறது. பாலா, ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி அசோக்குமார் தொடர்ந்த வழக்கு வரும் திங்களன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அனுப்பியது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கரூரை சேர்ந்த 2 உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது இந்த விவகாரத்தின் தீவிரத்தை உணர்த்துகிறது.
எம்எல்ஏக்கள் பேரம் விவகாரத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் சகோதரர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கும் திங்களன்று விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தாவேக எம்எல்ஏ இளையராஜா புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். தன்னிடம் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக அவர் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான எஃப்ஐஆரும் வெளியாகியிருந்தது. அதில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினால் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க கோரி தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக தாவேக எம்எல்ஏ புகார் கூறியதாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான விவகாரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் எஃப்ஐஆரில் தன்னுடைய பெயர் இல்லாமலேயே இந்த விவகாரத்தில் தன்னை இழுப்பதாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அதில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், போலீசார் தன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அவர் கூறியிருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வரும் திங்களன்று ஒத்திவைத்திருக்கிறது. அன்றைய தினம் போலீசார் பதிலளிப்பதாகவும் காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக ஏற்கனவே திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சென்னை போலீசார் மற்றும் தமிழக காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் சம்மன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் திங்களன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை போலீசார் சம்மன் கொடுத்திருக்கின்றனர். விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்மனை ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள பூர்வீக வீட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தந்தை இந்த சம்மனை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் செய்தியாளர் கண்ணன் மீண்டும் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், ஏற்கனவே சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல திங்கட்கிழமை அன்று இருவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் கரூர்ல தான் இருக்காங்களா? ஏன் அவருடைய தந்தையிடம் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய விவரம். பாலா ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னே அதாவது வழக்கு பதியப்பட்ட பின்னரே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரியும் போலீசார் விசாரணைக்காக தொடர்பு கொள்ள வேண்டனர். ஆனால் இருவரையுமே போலீசாரால் தொடர்பு கொள்ள முடியும். அவர்களுடைய கரூரில் உள்ள செந்தில் பாலாஜி அலுவலகம் மற்றும் அவர்களுடைய தொண்டு நிறுவன அலுவலகத்தில் சோதனை அந்த அலுவலகங்களை அவர்கள் பார்த்தபோது இருவருமே சந்திக்க முடியவில்லை. அவர்கள் விசாரணைக்கு அழைப்பதற்கான முயற்சி முடியாமல் போன காரணத்தினால் தற்பொழுது சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைக்கான ஆஜராகும்படியான சம்மனை கொடுத்துள்ளனர். அவர்கள் வீடு பார்த்தபோது, அதாவது செந்தில் பாலாஜி வீடு அவருடைய கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமேஸ்வரப்பட்டி அந்த இடத்தில் உள்ளது. அங்கு அவருடைய தாய் தந்தை மட்டும் வைத்து வருகிறார். அங்கு செந்தில் பாலாஜி இல்லாத காரணத்தினால் அவர் தந்தையிடம் அந்த சம்மனை விசாரணைக்கு ஆஜராகும்படியான சம்மனை கொடுத்துள்ளனர். பாலா, செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என அவரது தந்தையிடம் சம்மன் வழங்கியிருக்கிறது காவல்துறை. தற்போது செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து காவல்துறையிடம் என்ன வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய விவரம் இருக்கிறதா?
இந்த சம்மனை வந்து செந்தில் பாலாஜியின் தந்தையிடம் வழங்கும் போது அங்கு வழக்கறிஞராக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒரு 5க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். அப்பொழுது இந்த விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஆஜராகும்படி அவர்கள் தந்தையிடம் கூறியபடி வழக்கறிஞரிடம் அது தொடர்பான கோரிக்கை வைத்தனர். அப்பொழுது இது தொடர்பாக எங்கள் செந்தில் பாலாஜி எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு நாங்கள் இந்த தகவலை தெரிவிக்கிறோம் என்ற வகையிலே வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாலா, கண்ணன், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? ஏன்னா சம்மன் கொடுக்க வந்த போலீசார் வந்திருக்கக்கூடிய சூழல்ல திமுக தொண்டர்களுமே அங்கு ஏராளமானோர் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அங்கு சூழல் எப்படி இருக்கு? அதாவது இன்று காலையில் இருந்தே செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரருக்கும் சென்னை போலீசார் சம்மன் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தே செந்தில் பாலாஜி தொடர்பு, அதாவது செந்தில் பாலாஜி கரூர் நகரத்திலேயே 3 இடங்களில் அலுவலகம் உள்ளது. அதாவது அவருடைய தொழில் நிறுவனம் ஒன்று ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ளது. அதே போல அவர் சகோதரருக்கும் ராமகிருஷ்ணாபுரத்திலேயே வீடு உள்ளது. அந்த இடத்திலேயே செந்தில் பாலாஜியுடைய ஒரு அறக்கட்டளைக்கான அலுவலகம் உள்ளது. 4வது இடமாக சென்னை சேலம் புறவழிச்சாலை செந்தில் பாலாஜி புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த 4 இடம் மற்றும் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அவர் தாய் தந்தை விதிக்கும் 5 இடம். இந்த 5 இடங்களிலுமே ஏதோ ஒரு இடத்திலே போலீசார் சம்மனை கொடுக்கலாம் என்று கூறியிருந்தனர். எனவே அந்த 5 இடங்களுமே அந்த திமுகவினரும் வழக்கறிஞர்களும் இருந்தனர். ஆனால் இறுதியிலே செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரருக்கான முகவரி என்பது ராமேஸ்வரப்பட்டி என்பதால் அங்குதான் அவருடைய ஆதார் கார்டு உள்ளிட்டவர்கள் முகவரி சான்றாக உள்ளது. எனவே அந்த ஆதார் கார்டில் உள்ள முகவரியில் அவர்கள் அந்த சம்மனை அளிக்க போலீசார் திட்டமிட்டனர். எனவே அவர்கள் ராமேஸ்வரப்பட்டிக்கு வரும்போது இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேல வழக்கறிஞர்கள், சுமார் ஒரு 50க்கும் அதிகமான திமுக தொண்டர்கள் குழுமியிருந்தனர். அவர்கள் முறைப்படி போலீசாரிடம் இந்த மாதிரி விசாரணைக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அளிக்க வந்ததாக தெரிவித்த பொழுது அந்த வழக்கறிஞர்களே உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அங்கு செந்தில் பாலாஜி வயதான தாய் தந்தை இருந்தனர். அவர் இருவரையும் அழைத்து அவர்களிடம் முறைப்படி தென்னிலிருந்து உள்ள போலீசார் மிக பொறுமையாக அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தமிழில் எடுத்து கூறி இந்த வழக்கு விசாரணைக்காக செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரர் அசோக்குமாரையும் ஒரு திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், அதற்காக சம்மனை கொடுக்க வருகிறோம் என்று கூறினர். உடனடியாக அந்த சம்மனை வாங்கிக் கொள்கை என்று வழக்கறிஞர்களை அறிவுறுத்திய பிறகு அது ஒப்பமிட்டு அந்த சம்மனை செந்தில் பாலாஜியின் தந்தை பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு வழக்கறிஞர்கள் அந்த சம்மனை கொடுக்கப்பட்டனர். தொடர்ந்து இது தொடர்பான விளக்கங்களையும் காவல்துறையினர் அந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக கூறப்பட்ட புகாரில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை தரப்பில் இந்த சம்மன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் அவருடைய சொந்த வீடான ராமேஸ்வரம்பட்டியில் உள்ள பூர்வீக வீட்டில் சம்மன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தந்தை இந்த சம்மனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்.